அம்மா என்ன சத்தமா கொரட்ட முடியா? வீட்டுல வேலைக்காரி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காளோ போல. என்ன தூக்கம் என்னதான் 9 மணி வரைக்கும் கட்டையில உணரலாம தூங்கியாலோ. பாத்திரம் பூரா அந்தால கிடக்கு. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எந்திரி சின்ன பொண்ணு. அம்மா சின்ன பொண்ணு எங்க ஏங்க காலையில இப்படி கத்துறிய? சின்ன பொண்ணு எந்திரி சின்ன பொண்ணு. எங்க அம்மா ஒத்தே வேலை பார்த்துட்டு இருக்காவ. அந்த பாத்திரத்தையாவது கழுவி போட்டு வந்து தூங்கு. அதுக்கு மெதுவா எழுப்ப வேண்டியதானே? உங்க அம்மா கறிக்காண்டி என்னை அடிக்க வந்துருவிய போல. போமா தாயே, எங்க அம்மைக்கு உனக்கும் காலையிலேயே சண்டை வந்துற போது எனக்கு தாங்க முடியாது. அதுக்கடுத்து ஏன் மண்டையை போட்டு உருட்டுவியா 2 பேரும்? தொலைதேன். என்னதான் முறையில வெயில் அடிக்க தண்ணி தூக்கம் வருதோ தெரிய மாட்டேங்குது. எத்தே மகாராணி எந்திரிச்சிட்டீங்களாமா? தூக்கம் காணுமா? இன்னைக்கு இவ்வளவு போதும்டே. இன்னைக்கு இவ்வளவு போதுமா? அப்ப நாளைக்கு இப்படித்தான் தூங்குவியோ? மனசியா பிறந்தா தியானம் தூங்கி எந்திக்க தானே. இப்படி தின்னுட்டு தூங்கி எந்திக்கவா? எனக்கு கல்யாணம் ஆகி வார அவங்க ஆத்த வீட்டுல இருந்திருக்க வேண்டியதானே? ஏன் நீங்க எத்தனை வருஷமா திங்காம தூங்காம தான் வாழ்தியலோ? என்னைய எதிர்த்து பேச வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. நீ ஒரு உருப்படியா ஒரு வேலை செஞ்சனா தான் மாமியார நீ கேள்வி கேட்கலாம். என் மாமியாருக்கு நான் எவ்வளவு பயந்து கழிச்சேன் தெரியுமா? நீ எல்லாம் என்ன எனக்கு பயப்படுதா இல்லாட்ட குடும்பத்தை தான் நல்ல முறையில கழிக்கியா? நீ என்னைய கேள்வி கேட்க? என் மகனுக்கு நல்ல இடமா அமைஞ்சது. அந்த பொண்ணை கட்டுங்க இந்த பொண்ணை கட்டுங்கன்னு வரிசையில நிக்காத குறையா கேட்டாவோ. தங்கமா அதுல கட்டியிருக்கலாம். பெரிய முகர கட்டன்னு உன்னை இழுத்துட்டு வந்துட்டான். உன் மூஞ்சியை பார்த்தாலே விளங்காது வீடு. அப்படியா 20 மகாராணி? நீங்க பெரிய கோட்டீஸ்வரியா? இந்த வீடை தவிர வேற ஒரு மண்ணும் கிடையாது. இதே இஎம்ஐல லோன்ல ஓடிக்கிட்டு இருக்கு என் புருஷன் வாங்கி. உங்க வீட்டுக்காரரும் நீங்களும் என்னத்தை சேர்த்து வச்சு என்னத்தை கிழிச்சிய? இவர் உழைச்சு இவர் சம்பாரிச்சா அந்த வீடு வாசலே வாங்கியிருக்காரு. அதே இஎம்ஐல வாங்கியிருக்காரு. வேற ஒண்ணுமே செய்யல. நீங்க உங்க மவளை நல்லா அமைக்கி ஆட்டையை போட்டு நல்லா கட்டி கொடுத்துருக்கிய. என்னது இருக்கு இந்த வீட்டுல? நீங்க பெரிய மகாலட்சுமி மாதிரி, நீங்க மகாராணி மாதிரி பேசிய. அப்போ என்ன இந்த வீட்டை இருக்காதங்க. உன் புருஷன் வாங்கின வீடு நான் இருக்க கூடாது. நீ வெளியில போய் சொல்லிட்டு அப்படித்தானே? அப்படின்னு நான் சொல்லல. அது அவ்வளோ விருப்பம். ஆமாம்மா, நான் அந்த வீட்டுல இருக்க கூடாதான். நான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி கிடையாது. உன் புருஷன் தானே வாங்கியிருக்கா. நீயும் உன் புருஷனுமே இங்க இருந்துக்கோங்க. நான் எங்கேயாவது கிணத்துல குளத்துல விழுந்து சாவியே. இவ்வளவு நேரம் கத்தி அழுதும் அந்த பையன் வாரானான்னு பாரு. இப்போ உனக்கு என்ன? நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதுக்கு தானே நீ இப்படி பேசியா? நான் ஒரு வயிற்று வாரி தின்னுட்டு இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படித்தானே? நான் போறேன் மருமோல, நான் போறேன். ஏமா அழுதுட்டு இருக்கிறிய? சின்ன பொண்ணு எங்க அம்மிட்ட என்ன சொன்ன? ஆமா, என்ன சொன்ன? நொன்ன சொன்னது வந்தது வராதமா? அவளை இழுத்து போட்டு செவிட்ட நல்லா அடி அடிக்காம கேட்டுக்கிட்டு இருக்கான் பாரு கேள்வி. நாமலாம் ஒண்ணுமே பேசல. அவளா பேசிட்டு அவளா அழுதுட்டு கிடக்காவோ. ஆமா, நானாதான் சண்டை எடுத்து நானாதான் அழுதுகிட்டு இருக்கேன். இல்ல ஒரு வார்த்தை தான் கேட்டேன். இந்த பாத்திரத்தை கழுவாம இருக்கியம்மான்னு தான் கேட்டோம்ல. அதுக்கு என்னைய வீட்டை விட்டு வெளியில போன கேட்கல. சின்ன பொண்ணு நீ யாரு எங்க அம்மையை விட்டுட்டு வெளியில போன்னு சொல்லிருக்கு? உனக்கு இஷ்டம் இருந்தா வாழ், இல்லன்னா உங்க ஐயா வீட்டை பார்த்து போ. எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு அவ்வளவு சங்கடப்படுத்த வேலை வச்சுக்கிட்டா பாத்துக்கோ. உனக்கு ஏதாவது குறை வைக்கணும். என்ன குறை உனக்கு? இங்க எதுக்கு எங்க அம்மா இப்படி எல்லாம் பேசி ஏசிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாருங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு கிடக்காதே சொல்லிட்டேன். பாத்திரம் தைக்க சொன்னா உன்னை தேய்க்க போறோம்னு அதோட முடிஞ்சது கதை. அதையும் தாண்டி உன்னைய கட்டிட்டு வந்துட்டான். எத்தனையோ பொண்ணு வந்தது, ஏதோ பொண்ணு வந்தது. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா மூஞ்சி பக்கம் பிடிக்கல அப்படி இப்படின்னு 1008 பேச்சு பேசாவோ. எனக்கும் கோவம் தானே செய்யும். நானும் திருப்பி பேசி விட்டேன். உடனே அந்த அன்னைக்கு நீர் கழிவு வடிச்சிட்டு உங்கள்கிட்ட நடிக்காவோ. எங்க அம்மா ஒண்ணு நடிச்சு ஏமாத்தணும்னு அவசியம் இல்ல. நீ தான் போய் பேசிட்டாள் இத. ஏம்மா அவ கிடக்காமா, அவ என்னத்தையும் சொல்லிட்டு போறா. நீ அழாதுமா. நீ எதுக்குமா போட்டு அழுதுகிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் அவ ஒரு ஆளு. அவ பேசுறதுக்கு நீ இருந்து அழுதுகிட்டு இருக்கியா? இல்லப்பா, நீங்க நல்லா இருக்கணும் தானே நான் நினைப்பேன். நீங்க நல்லா இருக்கணும் தானே கோயில் கோயிலா போய் சாமி கும்பிடுதீங்க. அவனும் மருமகளும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவன் என்னைய வந்து ஒரு மனுஷியா கூட என்னைய மதிக்க மாட்டேக்கா. நான் நிறைஞ்ச இடத்துல இருந்து சொல்லுதம்ல, நீ அவளை நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவ தான் என்னை தினமும் காயப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ ஒத்தையில இருக்க மாட்டேன். என்னென்ன பேச்செல்லாம் பேச தெரியுமா? கடவுளே, போயிச்சத காலத்துல நான் என்னென்ன வார்த்தையெல்லாம் அவட்ட கேட்டுட்டு நிக்கணும் எனக்கு தாமல தெரியும். ஆமா, நான் அப்படி என்ன பேசிட்டேன் உங்ககிட்ட? ஒரு நாள் கூட நான் உங்ககிட்ட சண்டை போட்டதே கிடையாது. நீங்க தான் என் கண்ணுல காங்க விடாம வரத்தா வரிய. ஆமாம்மா, நான் பாவி. நான் தான் படுபாவி. உன்னை வாழ விடாம நான் தான் படுத்தியே. நான் தான் கொடூரக்காரி. நீ நல்லவா? உன் குடும்பத்துல உள்ளவோ எல்லாரும் நல்லவோ? நாங்க தாம்மா பாவம் பண்ணவோ. நாங்க தான் பாவம் பண்ணிட்டோம். இப்ப எதுக்கு என் குடும்பத்துல உள்ளவெல்லாம் பேசிய? நீங்க பேசாருந்தா என்னை மட்டும் பேசுங்க. மத்தபடி என் வீட்டாட்களை பத்தி எல்லாம் பேச வேலை வச்சுக்கிட்டாதே சொல்லிட்டேன். சரிம்மா, நீ சொல்ல மாதிரியே நான் செஞ்சுக்கிட்டேன். நான் எதுவுமே பேசல. நீ வாயம் போட்டின்னு நான் இருந்துக்கிட்டேம்மா. நான் பேசல. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா சந்தோஷம். நான் பேசாமலே இருந்துட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும். சின்ன பொண்ணு எல்லாம் ஒரு அளவுதான். எங்க அம்மா கண்ணீர் விட்டு அழுதுட்டு கிடக்கா. அவகிட்ட நீ எப்படி மல்லுக்கு நிக்க? நான் இருக்கும்போதே நீ இந்த பேச்சு பேசினா நான் இல்லாதப்ப நீ என்னெல்லாம் பண்ணுவேன்? ஏங்க அவளும் தானங்க என்னைய பேசாவோ. அவன் என்னைய பேசாவோ, என் குடும்பத்தாட்களை பேசாவோ, தேவையில்லாம ஏசிட்டு கிடக்காவோ. அதையெல்லாம் உங்களுக்கு கேட்க முடியல, சொல்ல முடியல. நான் ஒருத்தி தான் உங்களுக்கு கிடைச்சா இழிச்சவாயா? நான் ஆளாளுக்கு என்ன ஏசிட்டு கிடக்கிய? பாருப்பா, நான் வாயே திறக்கலப்பா. நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. இப்பவும் நான் தான் பேசுறேன். நான் தான் ஏசினேம்கா. நான் கண்ணீர் வடிச்சிட்டு நிக்க. என்னைய பார்த்து இப்படி பேசாலப்பா. இதுக்கு மேலே நான் அந்த வீட்டுல இருக்க விரும்பலப்பா. நான் போய் தங்கச்சி வீட்டுல போய் இருந்துக்கிறியே. நீயும் உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல சந்தோஷமா இருங்கப்பா. 11 மணிக்கு அவன் எந்திரிச்சாலும் கேள்வி கேட்காதுக்கு ஆள் இருக்காது. சந்தோஷமா இருங்க. நான் இருக்க போய் தானே உங்களுக்கு இடந்தெல்லாம் இருக்கு. நான் போறேன். ஆமா, இவன் அந்த அன்னைக்கு மாவா வீட்டுக்கு போயிட்டு தான் மறுவேலை. ஆனா உன்ன மாவாக்காரியை போன் போட்டு இங்க வர சொல்லிடுவா. என்னமோ இவ கழிச்சுக்கிட்டு அங்க போற மாதிரி தான் பேச்சு. ஏம்மா நீ அம்மா இப்படி எல்லாம் பேசியா? நான் உனக்கு இருக்கம்லம்மா. உன் மாவே நான் உன்னை ஏதாவது சொல்தானம்மா. உனக்கும் அவளுக்கும் தானமா பிரச்சனை. நான் நல்லா தானமா நீ பாத்துக்கிடியே. நீ போய் தங்கச்சி வீட்டுல இருந்தா எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் தெரியுமா? ஆமா, என்னமோ இவர் தான் ஆத்தா கூடவே இருந்து பாக்கணக்கா. இப்போ பேக்க போட்டுட்டு ஆஃபீஸ் போறவரு சாயங்காலம் தான் வருவாரு. நாள் பூரா இவ கூட கலந்து சீரியல் தான். நான் தான் என்னமோ இவர் கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்ல இருப்பாரு. அதுக்கு தாயா நான் போயிட்டோம்னா என்னை நினைச்சு நீ சங்கடப்படுவியா? என் புள்ள கஷ்டப்படுமேங்க ஒரு காரணத்துக்காண்டிதான் நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறேன்யா. நான் பேச வேண்டிய வசனம் பூரா அவ பேசிடுவா. நான் வில்லி ஆயிருவேன். அம்மா உனக்கு தெரியுதுலம்மா, நீ எங்கேயும் போயிட்டனா உன்னை நினைச்சு வருத்தப்படும் தெரியுதுல.
கொஞ்சம் அமைதியா தான் இருமா. அவ பேசினாலும் நீ சத்தம் கட்டாம ஈரி. நான் இப்போ ஆபீஸ்க்கு கிளம்பணும். நேரத்தோட எனக்கு சாப்பாடு செஞ்சு தரீங்களா? 2 பேர்ல யாராவது சாப்பிட்டுட்டு நான் கிளம்பியே. இந்த ராசா எங்க போனாலும் சரி இந்த ஆளுக்கு சுவாத்து முட்டை கரெக்டா ரெடி பண்ணி வச்சிடணும். சரிப்பா, நானே சாப்பாடெல்லாம் செஞ்சு தரேன். என்ன இந்த முட்டுக்கால் வலி தான் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் மெதுவா தான் செய்ய முடியும். ஆபீஸ்ல ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரணும்னு பொன் போட்டு சொல்லியிருக்கியா? கால் வலியை வச்சுக்கலாம், நீ கஷ்டப்பட வேண்டாமா. ஒண்ணு நான் செய்தேன், இல்லாட்டா அவ செய்யட்டும். நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். இவர் எத்தனை நாளைக்கு சாப்பாடு செஞ்சாரு? என்னமோ இவர் செஞ்சு கிளிக்க போறானக்கா பேசாரு. ஒன்னு நான் செய்தே இல்ல அவா செய்வாங்க. இவர் என்னைக்கு செஞ்சாரு? என்னை தானே அடுப்படையில் போட்டு அவிப்பிய. வேண்டாம் மோனே, நான் செஞ்சாதானே உனக்கு சாப்பாடு நல்லா ருசியா பிடிக்கும். வேற யாரும் செஞ்சு தந்தா அந்த அளவுக்கு நல்ல ருசியெல்லாம் செஞ்சு தர மாட்டாவோ, கடமைக்கு தான் செஞ்சு தருவாவோ. நான் தான் என் பிள்ளைக்குன்னு பார்த்து பார்த்து அழகா ருசியா செஞ்சு தருவேன். நானே செய்தேன்ப்பா. போய் பேசலாம், அதுக்காண்டி ஏக்கர் கணக்கில எல்லாம் பேசக்கூடாது. நான் கல்யாணம் ஆகி வரையில ஒட்டல் எனக்கா இருந்தாவோ அம்மையும் மவனும் நான் பொங்கி போட்டு தான் சதை வச்சு ஊதி போய் உப்பி போயிருக்காவோ. நான் செஞ்சு சாப்பிட்டதே இல்லைங்க மாதிரி பேசுதா பாரு. அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. சாப்பாடு யார் செஞ்சு தந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிடுவேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. சின்ன பொண்ணு எனக்கு சாப்பாடு செஞ்சு தருவா, போ. ம், சரிப்பா. இவளை வேற சமாளிக்கணுமா? சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணுக்கு என்ன வச்சிருக்கிய? இழுக்கிய? ஒன்னும் இல்ல, ஆபீஸ் போகணும். மணி 10 மணி ஆக போகுது. சாப்பாடு எதுவும் செஞ்சு தந்தனா கொண்டுட்டு போவேன், அதுதான் கேட்டேன். ஏன் உங்க அம்மா தானே ருசியா செஞ்சு தருவேன்னு சொன்னாவோ, அவளையே செஞ்சு தர சொல்லி தின்னுட்டு போக வேண்டியதானே? அம்மாக்காரி என்ன பேசினாலும் சிங்கி அடிக்க வேண்டியது. அதுக்கடுத்து அம்மா போனதுக்கு அப்புறம் நல்லவே மாதிரி என்கிட்ட வந்து பேச வேண்டியது. என்னதுக்கு இந்த 2 வருஷம் போட்டு அழகிய? சின்ன பொண்ணு, எங்க அம்மாவே வயசானவ. சின்ன பொண்ணு அவ 1000 பேசினாலும் நம்ம பொறுத்து போனதை பத்தி தப்பு கிடையாது. உன் வயசுக்கு நீ நாங்க பாரு என்னை திட்டிக்கிடுவே ஏசிக்கிடுவே. எங்க அம்மா என்னை திட்டுதாலான்னு பாத்தியா? வார்த்தைக்கு வார்த்தை எப்பா ஐயான்னு மட்டும்தான் எங்க அம்மா என்னை சொல்லுவா. அந்த அளவுக்கு என் மேல பாசமா இருக்கா. நான் எப்படி அவளை ஏசுவேன் சொல்லு? ஏசாண்டா உங்க அம்மையை தூக்கி வச்சு கொஞ்சங்க. நான் எதுக்கு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரணும்? இந்த 2 வருஷம் போடுறது ஆள்கிட்ட நான் பேச முடியாது. அம்மா முன்னாடி ஒரு பேச்சு, அம்மா போனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. உனக்கு என்ன, நீ சொல்லிடுவ. என் இடத்துல இருந்து பாரு, அப்பதான் தெரியும் என் கஷ்டம். இந்த சமாளிக்க பேச்சல என்கிட்ட வச்சுக்கிட்டாரு. இதுல ஒரு கஷ்டம் கிடையாது. யார் மேல தப்பு இருக்கோ அவளை சத்தம் போட்டாலே போதும். காலையில தூங்கிட்டு இருக்கவளை என்னென்ன கேள்வி எல்லாம் கட்டி எழுப்பினாவோ, அவன் என்னமோ நல்ல மாதிரி பேசவே இல்லைன்னு சொல்றாவோ, அது பொய்ன்னு தெரிஞ்சு நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதிய. ஏமா ஒரு வயசானவ தானே, பேசினா பேசிட்டு போட்டுன்னு விட. அப்படிலாம் விட முடியாது. 1 நாள் 2 நாள் பேசினா சரிங்களாம். வாழ்க்கை பூரா இதே பொழப்பா இருந்தா அது நீங்க சத்தம் போட மாட்டீங்க. உங்க ஆத்தாக்காரி என்ன செஞ்சாலும் அது சரி, நான் செஞ்சா மட்டும் தப்பா? நீங்களே சோத்தப்பங்கி தின்னுட்டு போறதா போங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அம்மா வீட்டுக்கு போறியா? என்ன பொண்ணு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அம்மா வீட்டுக்கு போறேன்னு நீ போனா 10 நாள் கழிச்சு தான் வருவேன். வாங்க தூர. ரவையும் பவளும் உங்க அம்மா திட்டுறது கேட்டுட்டே நான் இருக்கணுமோ? நானும் கொஞ்ச நாளாவது எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். நான் போய் 3-4 மாசம் ஆகுது. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே கிடக்காவோ. எங்க அம்மா வீட்டுக்கு நான் போனாதான் உங்க அம்மைக்கு யாருமே தெரியும். சரி, அப்புறம் உன் இஷ்டம். பஸ்ல போறியா ட்ரெயின்ல போறியா? டிக்கெட் புக் பண்ணிட்டா? அப்போ நான் அம்மா வீட்டுக்கு எப்போ போகணும்னா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படித்தானே? நான் போறேன்னு சொன்ன உடனே டிக்கெட் எடுக்கவான்னு கேட்கிய. என்னை எப்போ இங்க இருந்து 10 உடனே நீங்க ரெடியா இருந்திருக்கேன் அப்படித்தானே? என்ன சிரிப்பு உங்களுக்கு? நான் அந்த வீட்டுல இருக்கிறது அனாவசியமா தெரியுது என்ன? சின்ன பொண்ணு, நான் அப்படி பேசினாதான் நீ இப்படி பேசுவ. போவாதன்னு சொன்னேன்னு வையன், நான் போறேன் நிப்ப. போன்னு சொல்லிட்டோம்னா நான் போக மாட்டேன்னு சொல்லுவேன். அதுக்காண்டி தான் சொன்னேன். சின்ன பொண்ணு, நீ இல்லாமலும் நான் இருந்துக்கிட மாட்டேன். எங்க அம்மா இல்லாமலும் நான் இருந்துக்கிட மாட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் இல்லைன்னு நீங்க சந்தோஷமா தான் இருப்பிய. நீ சொன்னா நம்ப மாட்டேன். சரி போட்டும் போ. சரி, எனக்கு சுவார்பிங்கி தரையா, நானே பொங்கிடவா? ஆமா, இவ்வளவு தூரம் என்ன அள வச்ச பிறகு நான் சுவார்பிங்கி தரும்ல. நானும் சுவார்பிங்கி தர மாட்டேன். நீங்களே பொங்கி தின்னுட்டு போங்க. அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு, தயவு செஞ்சு எனக்கு சுவார்பிங்கி தாயேன். எனக்கு அடுப்படியில இப்ப வேலை பார்க்கலாம் நேரம் இல்ல. நான் போய் குளிச்சு கிளம்பிட்டு நேரத்தோட போகணும். இன்னைக்கு ஒரு மீட்டிங் வேற இருக்குமா? சரி பொங்கி தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நைட் வரும்போது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும். அப்படி இல்ல அப்படின்னா இந்த வீக்லி ஆஃப்க்கு நீங்க வெளியில கூட்டு போகணும். சரியா? அவ்வளவுதானே. இன்னைக்கு நைட்டே உனக்கு பிடிச்ச பொருள் ஒண்ணு வாங்கிட்டு வரேன் பாரு. நீங்க போய் கிளம்புங்க. நான் சோத்த பொங்கி எடுத்துட்டு வரேன். பத்தியா, இதுதான் என் பொண்டாட்டிங்கிறது. சொன்ன உடனே கட்டிட்ட பத்தியா? நல்ல பிள்ளை. போதும் நீங்க ஐஸ் வச்சுட்டு போய் கிளம்புங்கப்பாங்க. என்ன செய்ய மக்களே, இந்த மாமியார் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்காரர் எப்படி பேசினாலும் கடைசி வீட்டு வேலை பூரா நம்ம தலையில தான். சரி செய்வோம். நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கிடணும். வேற என்ன சொல்ல நம்ம. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோல மறுபடியும் பார்ப்போம். சரியா?